கும்பராசிக்கு இந்த வக்கர சனி பயிற்சி காலகட்டம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோமா? இந்த கும்பராசிக்கு சனி உங்களுடைய ராசி அதிபதியே சனி தான். உங்களுடைய வீட்டிற்கு 1ஆம் வீட்டிற்கும், அதாவது கும்பத்திற்கும் 12ஆம் வீட்டிற்கும் உடையவர் சனி தான். ஸோ அப்படிப்பட்ட சனி 2ஆம் வீட்டிலிருந்து 1ஆம் வீட்டிற்கு வருகிறார். இந்த காலகட்டத்தில் குருவுடைய பார்வையும் உங்கள் வீட்டின் மீது விழுவுறதுங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ட்ரபிள்ஸ்லாம் இருந்துச்சோ, குறிப்பாக ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் கும்பத்திற்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, சடனாக எல்லாமே மாறும். என்ன சார் விகரஸா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் ஒரு விஷயமும் எனக்கு நடக்கலை. ஹெல்த்தெல்லாம் இம்ப்ரூவ் ஆகலை. ஒரு 4, 5 நாளாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை, வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை, சரியாக மாத்திரை கூட எடுத்துக்கல. திடீர்னு பார்த்தா எனக்கு நல்லாவுதே அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா, குருவுடைய பார்வை பலத்திற்குள்ளார இந்த சனியோடைய இந்த வக்கர பயிற்சி காலம் அப்படிங்கிறது அமையுது. அந்த 138 நாட்கள்ங்கிறது ஒரு வரப்பிரசாதமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குரு பஞ்சமஸ்தானத்தில் நிற்கிறார் உங்களுக்கு. பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் வீட்டில் நின்று 9, 11 1ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியின் மீதும் அந்த பார்வை பலத்தை செலுத்தும் பொழுது, அதுக்குள்ளார இந்த சனியும் அடங்கும் பொழுது, ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதே நடக்கும். குறிப்பாக நீங்கள் அலைச்சல் திருச்சல்கள்லாம் இவ்வளோ நாள் இருந்திருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். ஒரு விரக்தியான நிலைகள் மாறி, சந்தோஷமான மனநிலைக்குள் நீங்கள் என்ட்ராக போகிறீர்கள். இதை நம்பி தான் ஆகணும் நீங்கள். என்ன சார் இதெல்லாம் சொல்கிறாங்க நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே ஒரு மனக்குழப்பத்திலையும் பயத்திலையும் இருந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால், இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு விஷயம் மாறி இருக்கு, நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ, அந்த முயற்சிக்குரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அது உங்களுடைய வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தொழில் வாய்ப்பாக இருக்கலாம். இதெல்லாம் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா, நமக்கான நல்ல நேரம் அப்படிங்கிறது எல்லா நேரமும் வருவதில்லை. கடவுள் அந்த வெற்றிக்கான அந்த டோரை எல்லா நேரங்களையும் திறந்து வைப்பது கிடையாது.